கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தந்தை பால் கடம்பவனம் அவர்களை அறியாத தமிழ் கிறிஸ்தவர்கள் இருக்கவே மாட்டார்கள். இந்து மார்க்கத்தின் விக்கிரக ஆராதனையில் வெறுப்பு தட்டினபடியால் கிறிஸ்தவர்கள் எப்படி ஆராதிக்கிறார்கள் என்று அறியும்படி ஒரு ஆலயத்தின் பின்புறம் போய் ஒளிந்து கொண்டு யாரும் பார்க்காதவாறு ஆராதனையை கவனித்துக் கொண்டிருந்தாராம். கிறிஸ்தவ ஆலயத்தில் மலர்கள், எண்ணெய், தேங்காய், பழம் இல்லாதது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. சைவ சித்தர்கள் விக்கிரக வழிபாடு செய்யாதது போல இவர்களும் விக்கிரகத்தை வழிபடவில்லை என்ற எண்ணம் இவர் ஆர்வத்தை தூண்டியது. எளிய நடையில் தமிழ் மொழியில்தானே இறைவனோடு பேசும் ஜெபம் இவர் உள்ளத்தை தொட்டது. பிரசங்கம் ஆரம்பித்தது. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பது ஏன்? உமக்கு வீடு ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், வாரும் என்று வருந்தி அழைத்து ஒருவர் பிரசங்கித்தார். கடம்பவனம் அவர்கள் வெளியே ஒளிந்து கொண்டிருப்பது எந்த விதத்திலும் பிரசங்கியாருக்கு தெரியவே தெரியாது. ஆகவே இந்த குரல் தன்னை காணக்கூடிய தெய்வீக குரலே என்று அறிந்த அவர் உடல் நடுங்க ஆரம்பித்தது. உடலெல்லாம் வியர்த்து கொட்டியது. அவர் அன்றே கழுத்தில் இருந்த ருத்ராட்சத்தை கலற்றிவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றலானார். ஜீவ மார்க்கத்தை ஆண்டவரே அவருக்கு தெரியப்படுத்தினார். God bless you.